இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த புதிய மே மாதம் 1ஆம் தேதி காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிற ஒரு வாக்குத்தத்தமாக இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தை உங்களுக்காக வாசித்து உங்களுக்காக இதை ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டுத்தோளமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாகவும் இருக்கும் என்று சொல்லி ஏசாயா 65ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்லுது. என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு 2 காரியத்தை செய்வேன்னு சொல்றார். ஒரு காரியம், சாரோன் என்கிற இடம் ஆட்டுத்தோளமாக மாற்றுவேன் என்றும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாக மாற்றுவேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஏன்னா 2 இடத்தின் செழிப்பை பார்க்க வேண்டும். 2 இடத்துல செழிப்பை தான் நம்ம அங்க பார்க்கிறோம். என்ன செழிப்பு? சாரோன் பகுதி வளமான நிலம்தான். ஆனால் அந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? ஒரு பூரண ஆசீர்வாதமான நிலத்தாய் கர்த்தர் மாற்றுவார். அது உபயோகப்படுத்துகிற ஒரு நிலமாக, வெளியே பார்த்தா நல்ல பச்சை பசேன்னு இருக்கும், ஆனால் அது விவசாயம் பண்ண முடியாத ஒரு இடமா இருக்கும். பச்சையா தான் தெரியும், ஆனா மழை தண்ணி இருக்கும் போதுதான் அதுதான் பண்ண முடியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ என்னை தேடினால் அந்த இடம் பாருங்க ஒரு செழிப்புள்ள தண்ணீர் உள்ள இடமாய் மாற்றி ஆட்டு மந்தைகள் மேய்க்கும்படியாக, ஆட்டு மந்தைகள் மேய்க்கவும் அங்கே பல காரியங்களை செய்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான இடமாக, மழை பெய்கிற ஒரு இடமாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த மே மாசம் 1ஆம் தேதியிலே தேவன் விரும்புகிற காரியம் இல்லை, நாம் ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்போம், ஜெபித்து கொண்டு இருப்போம். போன மாசம் முந்தின மாசம் நாம் ஜெபித்த காரியங்கள் நடக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? தம்மை தேடுகள் உண்டோ என்று பார்க்கிறார். தம்மை தேடுகிற உணர்வு உள்ளவன் இருக்கிறானா? எந்த காலம் பாருங்க, நம்ம எப்படியோ கர்த்தரை தேடணும், கடமைக்காக கர்த்தரை பார்க்கணும், கடமைக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைக்காம அவர்தான் போக்கிடம், அவர்ல வேற வழியே கிடையாது என்கிற எண்ணத்தோடு வந்தா அது ஆசீர்வாதமாய் சாரோனை போல மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு செழிப்புள்ள இடமாய், மழை பெய்கிற இடமாய், மழையை கொடுத்து ஆசீர்வாதத்தை பெற இடமாய் கர்த்தர் மாற்றுவார். யாருன்னா என்னை தேடுகிற, கர்த்தரை தேடுகிறவர்களாய் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை அந்த சாரோனை போல ஒரு ஆடுகள் தொழுவமாக, ஆடுகள் தங்கி தாபரிக்கும் இடமாய் கர்த்தர் மாற்றும். இன்னைக்கு மழை பெய்யலைன்னா ஆடு மேய்க்க முடியும். அந்த காலத்துல மழை இல்லைன்னா, புல் இல்லைன்னா ஆடை வளர்க்க முடியும். அப்போ அந்த ஆடுகளுக்கு வேண்டிய இது சங்கீதம் 23:1 படிக்கிறோம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், தாழ்ச்சி அவர். அப்ப மேய்ப்பர்னு சொல்லும்போது நல்ல புல்லுகளும் தண்ணியும் கர்த்தர் கட்டளையிடுவார். மழை பெய்து தண்ணி நல்ல புல். அப்ப ஆடுகள் தங்கி தாபரிக்கிற இடமாக ஒரு சாரோனை போல கர்த்தர் மாற்றுவார். அந்த சாரோனின் ஆசீர்வாதங்கள் கர்த்தரை தேடுகளுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். கால வேளையிலே அது மாத்திரம் 2வது ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடை. ஆகோரின் பள்ளத்தாக்கை நாம் படிக்கும் போது இது யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். ஆகான் என்பவன் அங்கே கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பல காரியங்களை எடுத்து ஒளித்து வைத்து விட்டார். பல பொருட்களை இச்சித்து எடுத்து ஒழித்து வைத்துட்டு யுத்தத்துக்கு போகும்போது அதெல்லாம் ஒன்றும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் போதும் அந்த யோசுவாவின் வார்த்தையை கேட்காம இந்த கர்மிக்கு பிறந்த ஆகான் அப்படி செய்துட்டான். அதனால என்ன நடந்துச்சு? அதுல கடைசி அந்த அதிகாரி 7வது கடைசி வசனத்துல அவனுக்கு உண்டான எல்லாற்றையும் ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தாக்கில் நிக்க வச்சு அந்த பள்ளத்தாக்கில் எல்லாரும் கல்லறிந்து கொன்று சுட்டெரித்தார்கள், அக்கினால சுட்டெரிச்சிட்டாங்க. பாருங்க, அந்த இடத்துக்கு பேர் ஆகோரின் பள்ளத்தாக்கு. அது சாபத்தின் பள்ளத்தாக்கு, தண்டனையின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த தண்டனையின் பள்ளத்தாக்கை மாட்டுக்கிளையாக மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுவார். பாருங்க, ஒரு காலத்துல தண்டனையாய் பாருங்க, அந்த ஆகோரின் பள்ளத்தாக்குனா யாரும் விரும்ப மாட்டாங்க, யாருக்கும் பிடிக்காது. ஏன்னா அது சாபம் பிடிச்ச இடம், அது ஒரு சாபம் பிடிச்ச அக்கில்படியாவில் மரித்த ஒரு இடம். அந்த இடம் தண்டனைக்குரிய இடம், அக்கினியால் சுட்டரிக்கப்பட்ட இடம். இனி அந்த இடம் எப்படி இருக்கும்? ஒரு செழிப்புள்ள மாட்டுக்கிடை, மாடு தங்கி தாபரிக்கிற இடமாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்கள்ல அருமையானவர்களே, உங்க வாழ்க்கையில சாபத்தின் மேல சாபம், அந்த சாபத்தீடானவளை எடுத்ததுனால சாபம் பிடிச்சு போச்சு. இனிமேல் அப்படிப்பட்ட சாபத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார்.
மாற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை இந்த மாசத்துல கொடுக்கும்படிதான் இந்த காரியத்தை நம்ம பார்த்து சொல்லுகிறோம். அப்படின்னாலே அந்த ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கடையாக மாற்றி உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இன்றைக்கும் ஆகோரின் பள்ளத்தாக்கை போல உங்க வாழ்க்கை இருக்கிறதா? சாபத்தின் மேல சாபம், எந்த ஆசீர்வாதமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதீங்க. இந்த மே மாசம் 1ஆம் தேதி கால வேளையில உங்களை ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாய் கர்த்தர் மாற்றுவார். கஷ்டமான இடத்தை அவர் ஒரு சந்தோஷமான இடமாய் மாற்றுவார். தேவனை தேடுறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவர்களை ஒரு படி உயர்த்தி கொண்டே வருவார். இந்த நாளிலே மே மாசம் 1ஆம் தேதி நான் என்ன செய்வேன் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில 2 காரியம், சாரோனே ஆட்டுக்கிடையா ஆடுகள் தங்குற இடமாகவும், இங்கே ஆகோரின் பள்ளத்தாக்கை நல்ல மாடுகள் தங்கி தாபரிக்க இடமாக, செழிப்பை அந்த காலத்துல அதான் சொல்லப்படும். அந்த காலத்துல ஆடு மாடுகள் செழிப்பு தான் மனுஷனோட செழிப்பு. இன்றைக்கு நமக்கு அந்த ஆடு மாடுகள் பாருங்க செழிப்பை உண்டாக்குறது. இன்றைக்கு அதே போல உங்களுக்கு செழிப்புள்ள வாழ்க்கை, செழிப்புள்ள காரியத்தை நாட்களை செய்ய வருகிறார். பயங்கரமான துன்பத்துல, பயங்கரமான சாபத்தின் மேல் சாபம் என் வாழ்க்கையில் வந்துச்சு, எனக்கு நிம்மதியே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அதை தான் சொல்லப்படுறது, என்னை தேடுகிற என் ஜனங்களுக்கு சாறு நாட்டுத்தோளமாகும், ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா நீங்க பத்தி கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். நீ கர்த்தரை தேடுகிற மகனாய் மகளாய் மாற இந்த கால ஒப்பு கொடுப்பீங்களா? அப்படியெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் தாமே இன்னைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. ஆமென்.